ஒரு அட்டகாசமான இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம இப்ப வந்திருக்கிறது பாருங்க, உலக நாகரிகத்தின் உயிர் ஊற்று அப்படின்னு சொல்லலாம். நைல் நதியில நம்ம இருக்கிறோம். அதாவது நைல் நதி தான் அந்த உலகத்திலே மிகவும் நீளமான நதிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா நைல் நதியுடைய உருவாகக்கூடிய ஒரு இடம். அதாவது நைல் நதி வந்து பாத்தீங்கன்னா உகாண்டா நாட்டுல தான் உருவாகுது. அந்த உகாண்டா நாட்டுல நைல் நதி எந்த இடத்துல உருவாகக்கூடுமோ அந்த நதி மூலத்தை தேடிதான் நம்ம வந்திருக்கோம். அட்டகாசமான இடம். நம்ம இப்ப இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சாங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த நைல் நதிக்கரையில தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ ஜிஞ்சாவில் இருக்கக்கூடிய அந்த நைல் நதி உருவாகக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மனித நாகரிகம் உருவான இடம் அப்படின்னா நைல் நதி தான். அந்த நைல் நதி உருவாகக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல தான் இருக்குது, உகாண்டாவில் இருக்குது. ஸோ அந்த நைல் நதி உருவாகக்கூடிய இடத்த நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சா, இந்த இடத்தோட பெயர். இந்த ஜிஞ்சாவில் தான் அந்த நைல் நதியுடைய சோர்ஸ் இருக்குது, நதி மூலம். நீங்கள் நினச்சி பாருங்கள், உலகத்திலே நீளமான நதி நைல் நதி தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாகரிகங்களும் உருவான இடம் நைல் நதி தான். அந்த இடத்த நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி உடன் போட் எடுத்திருக்கோம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக போயிட்டுருக்குது. The water is too much force. Huh? Yeah, this one, yeah. Yes, the water is too much forceful. Yeah. This way force, eh? This force. தண்ணியோட வேகத்தை பாருங்க, ரொம்ப பயமா So இருக்குங்க. this force is submerged or they shifted after constructing the own force dam. Okay. Totally for race. Yes. It's a you mean it's a false? Yeah, they will force. Okay. They will Diriconi force. Yes. பாருங்க தண்ணியோட வேகத்தை பாருங்க, ரொம்ப சும்மா ஆர்ப்பரிக்கும் தண்ணி அப்படிம்பாங்களே அதுதாங்க. விழுந்தோம்னா சும்மா தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். சும்மா எப்படி இருக்கு பாருங்க. இந்த இவ்வளோ ஃபோர்ஸ்லையும் பாருங்க, ஒரு மரம் ஒன்று நிற்கிது பார்த்தீங்களா? இதுதாங்க இயற்கையோட அதிசயம் அப்படிங்கிறது. அட்டகாசமா இருக்கு இடம். பாருங்க, அங்க தூரத்துல பாருங்க, இங்க ஒரு போட்டு வந்துட்டு இருக்கு. Are we going to any island? Yeah, we are going at the source of the Nile. Yes. So this side is Soga region, then this side is Uganda region. But this side is Uganda region, then the other side is Soga region. Yes, by Masoga trade, by Uganda trade this side. So this side is where John speaks to see the source of River Nile. This statue is just inside there. What statue? A monument for John Speak, the first European explorer to see the source of River Nile. Okay, he is the first person to see the source of the Nile. Yeah, through there. Okay, that's the monument. Yeah, the monument is just behind the flag. The flag is for zipline. What's that person name? John Speak. John Speak. Yes. பாருங்க, ஜான் ஸ்பீக் அப்படிங்கிறது தான் முதல்ல இந்த சோர்ஸ் ஆஃப் நைல், அதாவது நைலுடைய நதி மூலம் இதுதான் அப்படி சொல்லி கண்டுபிடிச்சு வரான். அவருடைய மானுமெண்ட் தான் இங்க இருக்குன்னு சொல்லி. So this side we have different species of birds, as I will be showing you. Yeah. We have piking fishers. This one is black and white. Those are piking fishers. Piking fishers. Or kingfisher. Yes. நிறைய kingfishers இருக்கு. We have the egret, that white one. It's an egret. Yeah. பாருங்க, நிறைய birds இருக்கு. That one, it can't stay at that place. Oh yeah, this side. It can. They can fly over. Yes.
I can see even the leaves are white. So that means The powder is the birds, yeah. So we have the cormorants. Those are the swimming birds. They are the cormorants. Yes. So the color of water shows green color, Yes, we saw it. but that the water is colorless. Eh. But that green color is coming from the leaves. It's a reflection Oh, from the because leaves. of that leaf. Yes. இங்க பாருங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. ஆமா, he is fishing. இங்க பாருங்க, இந்த மாதிரி உடன் போட்ஸ்ல தான் வந்து மீன் பிடிக்கிறாங்க. இந்த லேக் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா, is it a lake or river? This is River Nile. It's a river Nile. Yes. Sorry. The lake is their side. You are going to see also the lake. Okay. Victoria Nile. Yes. Victoria Nile. Yeah. Okay. It came from Lake Victoria, Okay. so it's called Victoria Nile. Okay. Now, Victoria Nile goes up to Lake Kyoga. Okay. After Lake Kyoga, it's called Kyoga Nile. Okay. After Kyoga Nile, it goes up to Sudan. In Sudan, the White Nile. The White Nile joins with the Blue Nile. Okay. The Blue Nile begins from Ethiopia. Cormorant. Oh. Cormorant. So that's how zipline works. They are the same of that one. Yes. That one also is இங்கெல்லாம் பாருங்க, இந்த பசங்க 70,000. போட்டிங் போயிட்டு இருக்காங்க. Bring you here and take you back. Where we came from, eh? Over there. அப்படியே பாருங்க, Oh. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. Yes. So people are staying here. No, it's just a fishing camp. Fishing camp. Yeah, camp. It's camp. நைல் நதியை பொறுத்த வரைக்கும் அதோடைய மூலத்தை 2 வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து ஒயிட் நைல், இன்னொன்று ப்ளூ நைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உகாண்டாவில் உருவாகக்கூடிய இந்த நைல் நதி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து அப்படியே சூடான் வரைக்கும் போகும். சூடான் வரைக்கும் பார்த்திங்கன்னா, சூடானில் வந்து இது வந்து ஒயிட் நைலாக பிரியும். அதே மாதிரி எத்தியோப்பியாவில் வந்து இன்னொரு மூலம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து ப்ளூ நைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூடானில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ளூ நைலும் ஒயிட் நைலும் ஒன்றா இணைஞ்சி அது வந்து ஈஜிப்த் வரைக்கும் பாயும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நைல் நதி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, உகாண்டாவில் உருவாகக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அந்த ஆறு. ஸோ இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா எத்தியோப்பியாவுக்கு முன்னாடியே இந்த நதி வந்து உருவாகிடுது. நீங்கள் ப்ளூ நைலுக்கு முன்னாடியே ஒயிட் நைல் தான் ஃபஸ்ட்டு உருவாகுது. ஸோ அந்த நதியுடைய மூலம் இதுதான். பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. பாருங்க என்ன அழகா துடுப்பு போட்டு ஓட்டிட்டு போறாங்க. பாருங்க மீனவர்கள் வந்து எப்படி வலை வீசி மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு காட்சி இது. இந்த வலையை அவங்க இழுக்கிறாங்க பாருங்களேன்.
நிறைய பேர்ட்ஸ் இருக்குங்க உண்மையாகவே. இந்த கிங்ஃபிஷர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன்களை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்குது. பாருங்க, இந்த மாதிரி போட்ஸ் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. So we are now reaching the source of the Nile. This is the source of the Nile. ஓ, Yes. Where is that story? It's the other of the other side. We are going to see. ஸோ நம்ம சோர்ஸ் ஆஃப் த நைலுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறாரு. அங்கே பாருங்க, அங்கே அந்த குடிசை மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கூடாரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் அந்த சோர்ஸ் ஆஃப் த நைல் இருக்குதான். பார்ப்போம் அது எப்படி ஒரு உலக நாகரிகத்தை உருவாக்கிய ஒரு ஆறு. ஐ எம் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் டு see that. So river Nile water is coming from this area. River Nile water is coming from this area. Which Oh. water? River Nile water. River Nile. Yes. இதை பாருங்க. So this is water from here. These are the இதை நீங்கள் springs. பார்த்தீங்கனாலே So உங்களுக்கு this is தெரியும். river Nile water. இந்த தண்ணி வந்து பாருங்க அப்படியே பம்ப் ஆகுது பாருங்க, அப்படியே மேலேருந்து மேலே அடிக்குது பாருங்க. Then the 7% is coming from this area, this side. பாருங்க தண்ணி பார்த்தீங்களா, இது வந்து மேலே அடிக்குது. இது சாதாரண ஆறு மாதிரி இல்லாமல் அப்படியே மேலே பம்ப் ஆகுது பார்த்தீங்களா. That stone. River Nile and இதெல்லாம் தண்ணி வந்து ஊத்து. இந்த ரிவர் நைல் உருவாகக்கூடிய இந்த சோர்ஸே வந்து இதுதான். பாருங்க தண்ணி வந்து ஊத்துங்க, இது எல்லாமே ஊத்து. நீங்க எந்த ஆறுனா நீங்க இந்த மாதிரி பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இங்க பாருங்க, come for photos here. We are coming out for photos. The source of the Nile. பாருங்க. ஸோ தண்ணி அந்த ஊத்து உங்களுக்கு அடிக்கிறது உங்களுக்கு தெரியுதா? அடா அடா அடா. நம்ம அப்புறம் இன்னும் நல்லா பார்ப்போம். ஸோ நம்ம ஊரில் தலைக்காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவிரி உருவாகக்கூடிய இடத்த நம்ம கும்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், சோர்ஸ் ஆஃப் த நைல் உகாண்டா ஜிஞ்சா. ஸோ இதுதான் அந்த இடம். பாருங்க, அந்த உயிர் ஊற்று, உலக நாகரிகத்தின் உயிர் ஊற்றுன்னு சொல்லலாம் அந்த இடத்த. இதை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்து போகிறாங்க. ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குங்க, கீழே விழுந்து அடிச்சுட்டு போயிடும், அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்க, தண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே அந்த பபுள்ஸ் வருது பாருங்க. Foreigners, you're welcome to Uganda. I am actually right here at the source of the Nile, encouraging each and every one to come and visit this place. Encourages each and everyone. The source of the Nile. The size of the Nile. This is where River Nile is. And over there is The fun is it's very, very, very high. So please come and be part of this fun. Come and enjoy your fun. This is the country that இது பாருங்க, வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிவர், த சோர்ஸ் ஆஃப் த நைல். என்ன ஒரு அற்புதங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு சில பேர்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கு.
Uganda. Uganda is a member of Constitution. तो मैं यहाँ से यहाँ देखा हूँ. हाँ मैं कहूँगा मेरा पूरा टीम आया हुआ है वो आएगा पूरा. நீங்க பாருங்க, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சாதாரணமான கல் கிடையாது. இந்த கல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பவுண்டரியை குறிக்கக்கூடிய ஒரு கல். இந்த கல் வந்து செட் பண்ணது வந்து உகாண்டன் கவர்மெண்ட் தான். இது வந்து எதை குறிக்குதுன்னா, அதாவது சோர்ஸ் ஆஃப் த நைல், அதாவது 0.0 இந்த இடத்துல இருந்து தான் இந்த நைல் நதியுடைய நீளம் வந்து அளக்கப்படுது, அஃபிஷியலாவே வந்து அளக்கப்படுது. ஸோ இங்க இருந்து இந்த நைல் நதி வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 6500 கிலோமீட்டர்ஸ், 4000 மைல்ஸ் டில் ஈஜிப்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நதி வந்து அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ நினைச்சு பாருங்க, இதெல்லாம் வந்து என்ன ஒரு வேகமா போகுது, இயற்கையின் அதிசயங்க உண்மையாவே. பாருங்க அந்த தண்ணி, அந்த ஊற்று உருவாகக்கூடிய இடத்த பாருங்க, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த தண்ணி போகக்கூடிய அந்த வேகத்தை பார்த்தாலே தெரியும். இந்த தண்ணி இவ்வளவு வேகமா போறதுனால தான் அவ்வளவு தூரம் அதால டிராவல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு தண்ணியோட ஊத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்க. பாருங்க தண்ணியோட ஃபோர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆள் விழுந்தா அவ்வளவுதான் அடிச்சுட்டு போயிடும், அந்த மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் உண்மையாகவே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நேரில் பார்க்கும்போது அந்த தண்ணியுடைய ஆக்ரோஷத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி ஆர்ப்பரிச்சுட்டு போகும்பாங்களே தண்ணி, அதை வந்து நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுது. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மழைக்காலம் கிடையாது. இன்னும் மழை காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ வந்து நம்மளால் இந்த இடத்துல வர முடியுது, மழை காலத்தில் அந்த இடத்துக்கு கூட ரீச் ஆக முடியாது போல். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அற்புதங்க அற்புதங்க. நம்ம ஊர்ல இப்படி ஒரு இடம் இருந்தோம்னா அதுல அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டி கும்பிட மாட்டோம். So this is River Nile water. Those are the springs which pushes River Nile water. 30% from that area, then the 70% is coming from Lake Victoria this side. Okay. Then it moves from here to Mediterranean Sea, Egypt. Okay. 30% coming from here. Yes. And 70% coming from Lake Victoria, Yes. the other side. Yes. Then Okay. it spends 90 days on the way to reach Egypt. Those are 3 months Okay. from here. இங்க பாருங்க அந்த ஸ்ப்ரிங்ஸ் உங்களால பார்க்க முடியுதா பாருங்க. அது அப்படியே அந்த பபிள்ஸ் வருது பாத்தீங்களா. பாருங்க அந்த பபிள்ஸ் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் ஊத்துங்க பாருங்க, அதெல்லாம் ஊத்து. இந்த பபுளா வருது பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ஊத்து. ஆத்துக்குள்ள இந்த மாதிரி பபுள்ஸ், அற்புதம் இல்ல? ஸோ 30% தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உற்பத்தி ஆகுது. மீதி 70% வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா லேக் விக்டோரியா இருக்குது. அந்த லேக் விக்டோரியாவில் அந்த ஸ்ப்ரிங்ஸ் இன்னும் நிறைய இருக்குதான். 70% அந்த இடத்துல உருவாகுதான். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இப்போ நம்ம அடுத்து வந்து லேக் விக்டோரியாவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். லேக் விக்டோரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது வெறும் 30% ஊத்து தான். இங்கே பாருங்க அந்த பபுள்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் வெறும் 30% தான். லேக் விக்டோரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீதி 70% ஊற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேக் விக்டோரியாவில் இருந்தால் அந்த ஆறு வந்து உருவாகுதான், நைல் நதி. ஸோ அந்த இடத்த நோக்கி தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி வி கேன் see more bubbles in Lake Victoria. இந்த டிமார்கேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து பவுண்டரி. பாருங்க இந்த இடத்துல சின்னதா வந்து ஒரு போட் பாயிண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். And direct. Here we move by wind direction, not by the movement of water. The other side of the river will flow when the engine is off, like it is now. So this part that you are seeing here, from the stone coming this side, this one is just an arm of the lake. Actually, it's a tributary. Okay? A tributary
of the lake, of Lake Victoria. But the biggest part is behind that hill. Geographically, we call it a peninsula. So behind the peninsula is where you find the biggest part of the lake, which has Kenya, Tanzania, and the part which goes to Kampala Entebbe Airport. Yes, it's behind the peninsula. So this is the way to Kenya, Tanzania, and also Kampala. In front is where the port is, where we want to take you. It's called Jinja Port as the first port in Uganda. The next port is in Kampala. It's called Port Bay at Luzira. They are all getting cargo from Kenya and Tanzania. Yes. So we are turning back. So this is the bubbles. These are the bubbles coming. Yeah. Now this one is they are after the wind. Mm. Yes. So the bubbles. It's coming from the other place. I showed you. At the source of the Nile. No, but these are not bubbles. You mean? No, it's because of the wind. Wind. Yes, on Lake Victoria. Okay. Yes. But I don't see that 70% of the water origins from here. Lake Victoria. 7% is coming from Lake Victoria, from Lake Victoria this side. Uh-huh. Now Lake Victoria pours water into River Nile, 70%. Okay. That's what I should say. Mm. Then River Nile itself it produces 30%, meaning Lake Victoria is the source of the Nile. Okay. Because it's giving the highest volume of water. Mm. Yes. What that stone built? Now this one, they were constructed purposely to prevent the water hyphen. They have chains that they could join in between that one and another on the other side across. So they could join the chains and the nets to prevent the water hyphen from crossing here. You see, it's like this one here and the other one across. This one here. சின்ன பசங்கலாம். Have you seen it? That one has a chain and the other one across. So they could join also. Then the water ice. Prevent the water ice, then they remove it from there. At one time, water ice was too much here. Yeah, during that period, it was too much. But it's no longer. Nowadays, it's not effective. Mm. That is fish farming, where you are seeing the white tapri. That's fish farming. They grow and harvest. இந்த மரத்துல பாருங்க எவ்வளவு birds இருக்கு. Too many birds are in that. Yeah, those are cormorants. I told you those are swimming birds. And for them, they feed on fish only. Those cormorants. Okay. They don't eat anything. They eat only fish. Only fish. பாருங்க இந்த birds. They swim looking for fish. Yes. That they are like a duck. The birds பாருங்க. எவ்வளவு பேர்ட்ஸ் இருக்கு பாருங்க அதுல. அந்த மரத்தையே வந்து ஒரு ஒயிட் கலரா மாத்திருக்கு பாருங்க. அதோட எச்சங்கள்லாம் கீழே விழுந்து. ஸோ நம்ம போட் பாயிண்ட்டுக்கு திரும்பவும் வந்துட்டோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக், கமெண்ட், ஷேர். Why are you wait here? Yes. We had falls. There were